என்னடா அதிசயமா வேலை கிட்ட எல்லாம் வந்திருக்க? டேய் ஃப்ரெண்டுன்னு எங்கள் அண்ணன் கிட்ட உனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்தா நீ 2 மாதம் டியூவே கட்டாம விட்டுருக்கான். அவன் என்ன கேட்குறான்டா இப்போ? 2 மாசம் கொஞ்சம் டைட்ரா. உங்க அண்ணன் கிட்ட நீ தான் பேசணும். ஏன்னா 4 பேர் வச்சு வேலை வாங்குற டைட்டுன்ற என்னமோ. ஆனால் உனக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்க பிரச்சனை இல்லை, என்ன உள்ள இழுக்காதீங்க. அப்படிலாம் இழுக்க மாட்டேன் நண்பா. சரி சிரிக்கிற நீ வட்டி காசு ஒழுங்கா குடுறா. என்னடா உனக்கும் ஆளுக்கும் சண்டை இல்லாம போகுது போல. ஆமாடா இப்போதான் கொஞ்சம். வாப்பா தமிழ், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ ஜஸ்ட் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணா போதும், சரியா? சரிண்ணே. டேய் இந்த பையன் ஏன்டா தமிழ்டா, எங்க ஏரியா பையன் தான். ஏன் உனக்கு தெரியுமா? தெரியும், சொல்கிறாவா. அந்த பையனால தான் என் லைஃபே மாறிச்சு. அவனை பற்றி கொஞ்சம் சொல்லு. டேய் நேற்று பார்த்துமே தமிழ், அந்த பையனை பற்றி கொஞ்சம் சொல்லுடா. அந்த பையனை பத்தியா? எங்க ஏரியா பையன் தான்டா. நான் தான் வேலை கூட வாங்கி கொடுத்தேன். வாழ்க்கையில நிறைய எழுந்துட்டான்டா. இப்போ கூட ரீசெண்டாக அவங்க அப்பா அம்மாவை எழுந்துட்டாங்க. என்னடா சொல்கிற? ஆமாடா, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தான். ஏதோ நான் வேலைக்கு வந்து கூட்டினு சேர்த்ததால மட்டும்தான் இப்போ கொஞ்சமாச்சு வேலை பண்ணிட்டு அதில் வர காசில் தான் படிச்சுட்டே இருக்கான்டா. அன்னைக்கு மட்டும் நான் வந்து கூட்டினார்லன்னா அவன் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியலடா. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தான். டேய் என்னடா அவனை பற்றி பேசினா அவனே எங்கே இருக்கான்? ஓ ஆமா, இல்லை இதை பற்றி சொல்ல வந்துட்டேன். என்னதான் அவன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சாலும் 5 மணி ஆனால் இந்த இடத்துக்கு வந்துடுவான். ஏன்? அது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்டா. ஓ லவ்லாம் இருக்கா அவனுக்கு? அது ஒரு ஒன் சைடட் லவ்டா. என்னதான் டிப்ரெஷனில் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்ததால் மட்டும்தான் இப்போ அவன் கொஞ்சமாச்சு சிரிக்கிறானா. அவன் சந்தோஷமாக இருக்கான். அந்த பொண்ணும் ஒரு காரணம். யாரடா அந்த பொண்ணு? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியே பார்ப்பேன். ஓகே. ஏய் தமிழ், என்னடா இன்னும் வரலையா? ஆமாண்ணே. என்ன எத்தனை நாள்ரா இப்படியே பார்த்துன்னு இருக்க போற? எப்போ லவ் சொல்ல போற? நானும் சொல்லலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க கண்ணை பார்த்தாலே. டேய் ரைட்ரா. அண்ணா சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே இங்கே இங்கண்ணே. தமிழ், இந்த பார்சல் மட்டும் கொடுத்துறியா? கொஞ்சம் அர்ஜென்ட்டான. ஓகே ஓகே தேங்க்ஸ்.
ஹலோ சொல்லுங்க. மேம், டெலிவரி லொக்கேஷன் ரீச் ஆயிட்டேன் மேம், கேட் கிட்ட. ஓகே. 1 மினிட் வரேன். ஓகே மேம். உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் காசு எடுத்துட்டு வரேன். ஆ ஓகே. இந்தாங்க. ஏன் மேம், என்னாச்சு? அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓ, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியா? 1 மினிட். இந்தாங்க. ம். என்ன மேம்? அது உங்களுக்கு தான். புரியல. என்னடா ஏதோ பேசணும்னு சொன்னேன். இங்கே பாரு ஜானு, நான் வந்து விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். எனக்கு ஒரு பையனை தெரியும். ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. இஸ் டெடிகேட்டட் அண்ட் அ குட் பர்சன். என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. சி, நான் சொல்கிறது உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், பட் உன் லைஃப்க்கு நான் கேரண்டி. ஜானு, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக சொல்கிறேன். ஹில் மேக் எ பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் யூ. அதுக்கு நான் பொறுப்பு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டா, பட் ஐ எம் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் இன் another பர்சன். அது எனக்கும் தெரியாதுடா. ஐ தாட் டு ஆஸ்க் யூ. என்ன குழப்புற? உனக்கே தெரியல, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அன்னைக்கு நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடும்போது ஒருத்தன் வந்து அதை சால்வ் பண்ணால. ஆமாம். அவன் முகத்தை நான் பார்க்கல, பட் அவன் நல்ல மனசு. த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் விமென், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவனையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ நேரம் சொன்னதோ அவனை பற்றி தான். நிஜமாவாடா சொல்ற? இல்லை, எனக்கு புரியல. உனக்கு வேலை இருக்குன்னா அப்போ நான் அதுக்கு வேலைலாம் விட்டு வந்து இங்கே நிற்கணும். இப்போ நீ கீழே இறங்கி வரியா இல்லை நான் மேலே வரட்டா? ஏய், சத்தமாக பேசிட்டு ஒன்னே கேட்கல. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க, வேலை இருக்குது வேலை இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்த உன் மான மரியாதை மொத்தமாக போயிடும். ஏய், சும்மா அழுது சீன் போடாத. உன்னால எங்கே வைக்கணுமா அங்கே வச்சிருக்கணும். என் லெவலுக்கெல்லாம் உன்னை லவ் பண்ண பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஏய், நீலாம் அந்த மாதிரி பொண்ணு தெரியுமாடி? ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஏய், வேடி ஃபோன் அப்புறம் பண்ணுறேன். சொல்லு. நீங்கள் பேசுனதை வச்சே தெரியுது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டைன்னு. ஆமாம், என்ன அப்போ? இல்லை, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி அவங்க உங்களை திட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் ஏன் சும்மா இருக்கணும்? இவன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான் ரோட்ல? ஒரு பொண்ணு அவளை பேசுவா, நான் சும்மா இருக்கணுமா? இப்படி தானே ப்ரோ அவங்களுக்கும் இருக்கும். எப்போவுமே திட்டுறீங்களே, என்னைக்காச்சும் திட்டு வாங்குறவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் திட்டிட்டு சமாதானமாக போயிடுவீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாத வழியாக இருக்கும் ப்ரோ. என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? என்ன வேணாலும் இருக்கலாம் ப்ரோ. உங்களை நம்பி வந்த பொண்ணு நீங்களே இப்படி பேசினா கடைசி வரைக்கும் எந்த நம்பிக்கையில் அந்த பொண்ணு உங்கள் கூட இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இருந்தாலும் நான் சொல்கிறபடி கேட்டிருக்கலாம். நீங்கள் 1000 வாட்டி லவ் யூ சொல்கிறத விட நீங்கள் அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டை கொடுத்தாலே போதும், அவங்களே உங்களை மதிப்பாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு கிடைக்கலனா நீ ஆகுது லவ் ஆகுதுன்னு போயிட்டே இருப்பாங்க. பட்
எல்லாம் ஓகே. இது எதுக்கு? இல்லை, இளங்கோ சொல்லிட்டு அப்புறம் நான் உன்னை பார்த்தேன். பட் லாஸ்ட் 2 days நீ வரல. அதுக்கு அவனை என்னாச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னான் வாட்ச் உடஞ்சிருக்குன்னு. ஜானு, நான் வரதா கிட்ட கேட்டேன். அவன்கிட்ட கேட்டதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவனோட வாட்ச் ஏதோ உடஞ்சிருக்கான். அதான் 2 நாளாக வர முடியலையா அந்த பையனால். அவன் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் வாட்ச் பார்த்து தான் பண்ணுவானா. ஏன்னா அந்த வாட்ச் அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்த கடைசி கிஃப்ட். அதுலேயே டைம் பார்த்து பழகியிருக்கான். மேபி அது உடஞ்சதுனால அவன் 2 நாள் வராமல் போயிருக்கலாம். சரி இளங்கோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம், ஃப்ரீ தான். நான் இப்போ கூட கோயிலில் தான் இருக்கேன். இல்லைடா, நாளைக்கு. நாளைக்கா? மறுபடியுமா? ஆமாம், இப்போ கொஞ்சம் பிஸி. சரி, இதே கோயிலில் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் ஓகே? சரி. சரி, ஓகே. ஓகே, பாய். இந்த பார்சலில் என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி பண்ணிடுறியா? வாட்ச் உடஞ்சதுன்னு சொன்னேன், அது கிஃப்ட் பண்ணுறியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். வரதா, இந்த கிஃப்ட்டை அந்த பையன்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க வச்சிரு. ஓகேடா. குட் லக். பை. இனிமே டைம்க்கு வந்துடு.